மூணாவது ஞானத்தை கண்டுபிடிப்பதற்கான, ஞானத்தை அடைவதற்கான வழி விட்டுவிடுதல். விட்டுவிடுதல். குதிரைய கட்டியிருக்கிறாங்க லாயத்துல, அது அப்படியே நிக்குது. அதை அவிழ்த்து விட்டாதான் ஓடும், இலக்கை நோக்கி ஓடும். அதே போலதான் நாமளும் சில காரியங்கள்ல கட்டுண்டு இருக்கிறோம். கட்டுண்டு இருக்கிறோம். நாம் அந்த கட்டவிழ்க்கப்படும் பொழுது, சில காரியங்களை நாம விட்டுவிடும் பொழுது, நாம் முன்னோக்கி ஆண்டவரை நோக்கி செல்லலாம். அந்த ஞானத்தை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஆண்டவருக்காக, நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உயிரை கூட இழக்க தயாராக இருக்க வேண்டும். உரோமையிலே வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த காலம், கிறிஸ்தவம் அப்பொழுதுதான் பரவ ஆரம்பித்த காலம். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஆதரிக்கிறார்களோ, கிறிஸ்துவை வழிபடுகிறார்களோ, அவர்களெல்லாம் சித்திரவதை, கொலை. அப்போ ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார், நல்ல ஒரு மனிதனாக. அப்போ அவருடைய நிலம் நன்றாக விளைந்தது, நல்ல விளைச்சலை கொடுத்தது. அதுல ஒரு பங்கு எப்பவும் ஏழைக்கு கொடுத்து விடுவார். அந்த பகுதியிலே நல்ல ஒரு மனிதராக இருந்தார். இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார். அரசனுக்கு இது தெரிய வந்தது. படை வீரர்களை அனுப்பி அவரை எப்படியாவது கண்டுபிடித்து கொலை செய்யுங்கள். படை வீரர்கள் செல்கிறார்கள், தேடி தேடி பார்க்குறாங்க. காலையிலிருந்து கண்டுபிடிக்க முடியல. மாலை ஆயிட்டு, இரவு ஆயிற்று. அப்போ சரி, ஓய்வு தங்கிட்டு போகலாம். ஆனால் எங்கே, காட்டு பகுதியாக இருக்கிறது, எங்கே தங்கலாம்? அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வர்றார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம், பயணமாக வந்திருக்கிறோம், நாங்கள் தங்கிட்டு காலையில் போகணும், என்ன செய்யலாம்? உடனே அவர் இன்னொரு, அங்கே பாருங்க, அங்கே ஒரு குடிசை வீடு இருக்கிறது, அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடம் நீங்கள் போங்க. இவங்க படை வீரர்கள் போகிறாங்க, கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே அவர் இன்முகத்தோடு திறக்கிறார். வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூப்பிடுறாரு. வந்த உடனே நீங்கள் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நாங்கள் அரசரிடமிருந்து வருகிறோம், இப்படி இயேசுனுடைய உண்மையான சீடர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுறதுக்கு வந்தோம். ஆனால் நேரம் ஆயிடுச்சு, நைட்டு தங்கிட்டு போகலான்னு இருக்கிறோம், நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இடம் கொடு, நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாம் என்று உடனே சாப்பாடெலாம் நல்லா சமைச்சு கொடுத்து நல்லா சூப்பராக கவனிச்சு அவங்களுக்கு தூங்க வைக்கிறார். தூங்க வச்சுட்டு இவர் போய் தன்னுடைய நிலத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு குழியை, ஒரு 5 அடிக்கு குழியை தோண்டிட்டு வந்துட்டார். வந்து நைட்டு படுக்கிறாரு. இவருக்கு தூக்கம் வரல. பிறகு காலையில் அவங்க படைவீரர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கிளம்ப போகிற நேரம், ஐயா நாங்கள் போயிட்டு வருகிறோம், கொஞ்ச நேரம் நில்லுங்கள், நீங்கள் தேடி வந்த மனிதர் நான் தான், நீங்கள் தேடி வந்த மனிதர் நான் தான், என்னை கொலை செய்யுங்கள். அந்த படை வீரர்கள் பின்வாங்கினார்கள். ஐயா உங்களையா, இப்படி அருமையாக முன்பின் தெரியாம வந்தோம், எங்களை கவனிச்சு நல்லா ஓய்வெடுக்க வச்சு உங்களை நாங்கள் கொலை பண்ண மாட்டோம். இல்லை, நான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, மறை சாட்சியாக உயிர் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆவல். இது அருமையான ஒரு வாய்ப்பு, எனவே அதை நிறைவேற்றுங்கள்.